இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம எப்படி அதிகப்படுத்தலான்றதை பற்றி தான். பொதுவாக அனைவரது குழப்பமே இதுதான். இப்படி நம்ம இதை அதிகப்படுத்துறது, நன்றாக தான் இருப்போம், திடீர்னு நம்மளுக்கு ஃபீவரு, கோல்டு, வயிறு வலி, தலைவலின்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் எதனாலன்னு தெரியாது. சிலருக்கு பருவ மாற்றத்தின் காரணமாக கூட வெயில் காலம், பனிக்காலம் மாறும் போது உடல் நலக்குறைவு ஏற்படும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறது தான். குறைவாக இருந்தால் தான் இந்த பிரச்சனை ஏற்படும். நோய் எதிர்ப்பு சக்தினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இம்யூனிட்டி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான். எனவே இதை நம்ம சரி செய்யறதுக்கு முறையான உணவு நம்ம பின்பற்றிட்டு வந்தாலே போதும், இந்த சக்தி அதிகரிக்க முடியும் நம்மளால. அதோட அறிகுறிகள் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு அறிகுறி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதிக சோர்வு, டயர்டா இருக்கும், அதிகமா டயர்டா ஆகிரும். அப்புறம் தொடர்ச்சியா தொற்று ஏற்பட்டுட்டே இருக்கும். யார்கிட்ட இருந்தாவது நம்மளுக்கு ஏதாவது நோய் தொட்டிக்கிட்டே இருக்கும். ஃப்ளூ, அதாவது இந்த காய்ச்சல் வருது இல்லையா, ஃப்ளூ, சளி, தொண்டை புண், அலர்ஜிகள், அப்புறம் காயங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அது அந்த காயம் ரொம்ப ஆறுறதுக்கு நாள் ஆகும். இந்த அறிகுறிலாம் இருந்துச்சுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்குன்றது தான் அர்த்தம். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு அறிகுறிகள் இருந்தாலே கண்டிப்பாக நாங்க சொல்லியுள்ள சில விஷயங்களை நீங்க தினமும் கடைபிடிச்சிட்டு வந்தாலே போதும், இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்க அதிகரிக்க முடியும். இதை எப்படி நம்ம அதிகரிக்க முடியும்ன்றத பத்தி நம்ம இப்போ பார்க்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் சில உணவுகள் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, இ ஆகியவை இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் தன்மை வாய்ந்தது. அதிலும் உடலுக்குள்ள நுழையும் நோய் கிருமிகளை அழிப்பதில் மிகவும் வலிமை வாய்ந்தது. கேரட்டு, பச்சை காய்கறிகள், தக்காளி, நெல்லிக்காய், சிட்ரஸ் பழங்கள். சிட்ரஸ் பழங்கள்னா இந்த ஆரஞ்சு, நெல்லிக்காய், எலும்புச்சம்பழம் இதெல்லாம். அடுத்தது கொய்யாப்பழம் ஆகியவற்றில் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கு. இந்த மாதிரியான உணவெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இதோட இன்னும் சில அரிய வகை பழங்களையும் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னாலும் அதிக அளவு ஆரோக்கியத்தையும் மற்றும் நம்ம உடலுக்கு அதிக அளவு வலிமையையும் அது தருது. இதோட தினமும் 5 பாதாம் பருப்பு சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம உடல்ல அவ்வளோ வலிமை பெறலாம். இன்னும் சில விஷயங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பால்ல மஞ்சள் கலந்து குடிப்பது இப்போது எல்லாருக்குமே இயல்பாகி விட்டது. பால்ல மஞ்சள் கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா அது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அதை நம்ம தினமும் குடிக்கும் பொழுது பால்ல இந்த மஞ்சள் அளவை குறைச்சே நம்ம சாப்பிடணும். ஏன்னா மஞ்சளின் அளவு சிட்டிகை இருந்தாலே போதும், அதோட தன்னை போஷாக்கும் அதுல இறங்கிடும். அடுத்தது ப்ரோபயாட்டிக்னு சொல்லுவாங்க. ப்ரோபயாட்டிக்னா என்ன தெரியுமா? அது ஒரு நல்ல பாக்டீரியாக்களை நம்ம உடம்புல உருவாக்கக்கூடிய தன்மை உள்ளதுதான் ப்ரோபயாட்டிக். நல்ல பாக்டீரியாக்களை உருவாக்குறதுக்கு பெயர் தான் ப்ரோபயாட்டிக். தயிர் மற்றும் பால் போன்ற பொருள்ல ப்ரோபயாட்டிக் நிறைய இருக்கும். அது உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க பெரிதும் உதவுது. மேலும் ஹீமோகுளோபின் நிறைய சுரக்கிறதுக்கும் இது உதவுது. ப்ரோபயாட்டிக் பாக்டீரியாக்களோட எண்ணிக்கை அதிகரிக்கவும் நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடுவதற்கும் இது ரொம்ப உதவியா இருக்கு, இந்த தயிரும் பாலும். அதே மாதிரி அடுத்தது எலும்பிச்சை சாறு. ஒரு டம்ளர் தினமும் எலும்பிச்சை சாறு குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளோட உடம்புல இருக்க நல்ல பாக்டீரியாக்களை அது அதிகரிக்க உதவுது. மேலும் இவற்றின் அமிலத்தன்மை உடலுக்குள்ள நுழையும் கெட்ட பாக்டீரியாக்களை அழிக்கவும் உதவுது. அடுத்தது துத்தநாகம் சொல்லுவாங்க. அந்த துத்தநாகம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவும். துத்தநாகம் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை பாதிப்பதோடு நோய் எதிர்ப்பு சக்தியை முற்றிலும் செயல் இழந்து போக கூட வாய்ப்பு இருக்கு. எனவே துத்தநாகம் பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்து கொள்வது ரொம்ப அவசியம். அதற்கு நம்ம பீன்ஸ், சிப்பி வகை மீன், பருப்புக்கள், தயிர் மற்றும் பழங்கள் ஆகியவற்றை அதிக அளவு நம்ம சாப்பிட வேண்டும். அடுத்தது சில உணவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சில மூலிகைகள்லாம் இருக்கு. அதே மாதிரி அது நோய் தொற்றுகளையும் தடுக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா, மஞ்சள், சோம்பு மற்றும் பூண்டு ஆகியவை நோய் கிருமிகளை எதிர்த்து போராடும் தன்மை உள்ளது. இயற்கை முறையில விளைவிக்கப்படும் பழங்கள் மற்றும் காய்கறிகள் ஆகியவை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது. இயற்கை முறையில தயாரிக்கப்படும் உணவுகளில வைட்டமின் சி, தாதுக்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் அதிகமா இருக்கு.
அதனால வந்து இந்த உணவு சாப்பிடும் பொழுது நம்ம உடம்புல ஆட்டோமேட்டிக்காகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. அடுத்தது வந்து தூக்கம் வந்து ரொம்ப அவசியம். உடல் வளர்ச்சி மாற்றங்களை வந்து சிறப்பாக நடைபெறுவதற்கு தூக்கம் வந்து ரொம்ப அவசியம். மேலும் தூக்கமின்மையால் ஏற்படும் மன அழுத்தத்தினால உடலில் கார்டிசோல் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து அதிகரிக்கிறது. இது வந்து நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை வந்து பாதிக்கும். எனவே நோய் எதிர்ப்பு சக்தியை பெறுவதற்கு ஆழ்ந்த தூக்கமும் மன அழுத்தத்தை தவிர்ப்பதும் ரொம்ப அவசியம். அடுத்த உணவு வந்து வெங்காயம். வெங்காயத்தில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு வெங்காயத்தில் உள்ள செலினியம் செயல்பாடு வந்து தூண்டும் தன்மையுடையது. அது உள்ள வேதிப்பொருள் தான் இந்த பாக்டீரியாக்கள், நச்சுக்கள் போன்றவை உடலில் சேராமல் தடுக்குது. இத்துடன் புற்றுநோய் கட்டிகள் வராமலும் அது தடுக்குது. அடுத்தது வந்து புகைப்பிடிக்காம இருப்பவங்க, அதாவது சிகரெட்டில் உள்ள புகையிலை உடலில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்களை அழித்து நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்குது. மேலும் நுரையீரலில் உள்ள திசுக்களையும் அது ரொம்ப கம்மியாக்கிடுது. இதனால மூச்சுக்குழாய் அலர்ஜி போன்ற நிமோனியாவின் ஆபத்து வந்து அதிகரிக்குது. அதனால புகைப்பிடிக்கிறது கண்டிப்பா விட்டுறணும். அடுத்தது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் கிரீன் டீயில் உள்ள கேட்சின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு வலு சேர்க்கும். புற்றுநோய், இதய பாதிப்புகளிலிருந்து அது காக்குது. அதே நேரத்தில் 2 தடவைக்கு மேலே குடிப்பதை தவிர்ப்பது நல்லது. கிரீன் டீ வந்து ஒரு காலையில் இல்லைன்னா சாயங்காலம் 4 மணி அதுக்குள்ளே நம்ம குடிச்சிடணும். அடிக்கடி இதை குடிக்கக்கூடாது. அதே மாதிரி இன்னொன்று வந்து வாரத்து 2 நாளாவது கீரையை வந்து உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லது. இதில் வந்து அதிக அளவு வைட்டமின்கள், இரும்பு சத்து உள்ளிட்ட அத்தியாவசிய சத்துக்கள் வந்து நிறைவாக இருக்கு. இவை வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும். இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பின்பற்றிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைவே ஏற்படாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே வந்து சேரும்.